வன்னியரசு என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு மாநாடு, ஆடு மாடுகள் மாநாடு பத்தி பேசினாரு. இது ஒரு குலக்கல்வியை ஊக்குவிக்கிற வகையில கூட இருக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்லாம் விமர்சனம் பண்றாங்க. இந்த விமர்சனத்தெல்லாம் எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? ஆடு மாடுகள் மேய்க்கிறது, மீன் பிடிக்கிறது, நெசவு செய்வது, வேளாண்மை செய்வதெல்லாம் பிற்போக்கு, அதெல்லாம் குலத்தொழிலாம் சொல்லக்கூடாது. முதல்ல அது தொழில் அல்ல, அக்ரி இண்டஸ்ட்ரி கிடையாது, அக்ரி கல்ச்சர். என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய பண்பாடு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, நாங்கள் ஆடு மாடு மேய்க்கிறது குலத்தொழில், வேளாண்மை செய்யறது, மீன் பிடிக்கிறது பிற்போக்கு போயிட்டோம். பல தலைமுறை ஐயா கருணாநிதி வீட்டில் எங்களை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்களா? நாட்டை ஆள்றது அவங்க குலத்தொழிலா? ஒன்றும் பேச மாட்டீங்க. அமைச்சர், அவர் விட்டா மகன், மகன் விட்டா மருமகன், இப்படியே ஆண்டுகிட்டே இருக்கீல்ல. எங்களை அதிகாரம் செய்யறது உங்களுக்கு குலத்தொழில் அவ்வியா? ஒரு போராட்டமே மிக வித்தியாசமான முறையில பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த கட்டமா இந்த வித்தியாசம் இல்ல. மண்ணை, மக்களை நேசிக்கிற எந்த மகனும் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை கடமை இது. இல்லாத மரங்கள் வாழ்ந்துவிடும், ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் அதுதான் வைரமுத்து ஐயா சொல்றாரு, மரம்தான் மனிதனின் முதல் நண்பன், மரம்தான் மரத்தின் முதல் எதிரி மனிதன் தான். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், நடைபயணம் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்படி ஒரு இதுல தேர்தல் கணக்குல எதிர்பார்க்காம இப்படி ஒரு இது பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள்கிட்ட எடுபடும் அதெல்லாம் நீங்க கவலை. நீங்க ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். வாக்குக்காக குறிவச்சு வேலை செய்யறவன் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்பட மாட்டான். எனக்கு அது 4ஆம் பட்சம் தான். இதை புரிந்து கொள்ளாது என் பிள்ளைகள் எனக்கு வாக்கு செலுத்தி என்ன ஆகுது?